ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை சஷ்டி, கரிநாள், கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னம், இருப்பு 3 நாழிகை 54 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 11:12 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:43 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று காலை 9:13 மணி வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இன்று காலை 11:12 மணி வரை வாணிஜை, அதன் பின்பு இரவு 10:12 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12 மணி 3 நிமிடங்கள் வரை உத்திரம், அதன் பின்பு இரவு 10:43 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சரபேஸ்வரர், ஹயக்ரீவர், வாராகி, இந்த மாதிரி அம்பாளை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில்ல கண்டிப்பா ஒரு பெரிய இது இருக்கு. சரபேஸ்வரர் வழிபாடு, கூட்டு வழிபாடு எல்லாமே இருக்கு. போயிட்டு கலந்துட்டு வாங்கோ. முடியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஊர்ல என்னென்ன சரபேஸ்வரர் சுவாமி இது இருக்கோ அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. முடியாதவா நீங்க வீட்டிலேயே ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக அப்படின்னு 108 தடவை ராகு காலத்துல 4:30 to 6 சொல்லுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவான வழிபாடு பண்ண உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி. சஷ்டினாலே முருகப்பெருமான். தேய்பிரையா இருந்தாலும் சரி, வளர்பிறையா இருந்தாலும் சரி. தேய்பிறை அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள் தேய்பிறை போல தேயும். வளர்பிறை அப்படின்னா உங்களோட சுபிக்ஷங்கள் வளர்பிறை போல வளரும். அதனால 2 வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம், எந்த சஷ்டியா இருந்தாலும். அதனால இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான செவ்வரளி மாலை நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள். மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் குரு மற்றும் செவ்வாய், கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் சூரியன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நேற்றுக்கு எப்படி இருந்தேள் அதே மாதிரி தான் இன்னைக்கும். ஏன்னா இன்னைக்கும் ஜென்மராசியில சந்திர பகவான் இருக்கார். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, சரியா? நேற்றைய விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல சந்தோஷம் இருக்கும். கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கும் கொஞ்சம் அரசல் புரசலா இருக்கும். அனுசரிச்சு போறது நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் எல்லாம் அனுசரிச்சுக்கோங்க. தொழில் வியாபாரத்திலையும் ஓரளவுக்கு கவனம் செலுத்துறது நல்லது. இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போற பெண்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கண்டிப்பாக எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில வேண்டும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில முயற்சிகள் தடை தாமதங்களை சந்திக்கலாம். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி.
இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் விபூதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ராசிக்குள்ள சந்திர பகவான் இருந்தா கூட. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு அடி தூள் கிளப்பினீங்களா? இன்னைக்கும் அதே மாதிரி தான், சும்மா அதிருது இல்ல, சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை ஜோரா இருக்கு. இன்னைக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான இடமாற்றம் கிடைக்கும், விரும்பிய இடமாற்றம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் இந்த இடத்துக்கு மாத்தி வேற கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பெருசா பண்ணலாம் அப்படின்னா தாராளமா இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உத்தியோகத்துக்கு போற பெண்களுக்கெல்லாம் மனசுல ஒரு குழப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க. இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி இருந்தீங்களோ ஜாலியா இருந்தீங்களா? ஜாலியோ ஜிம்கானா ஜாலி தான், மணி பர்ச ஜாலி தான், கரெக்டா? அதே மாதிரி இன்னைக்கும் ஜாலியா இருப்பேன். 11ஆம் இடமாகி லாபஸ்தானத்துல சந்திர பகவான் சும்மா விட்டுருவார, அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். உத்தியோகத்துல தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு வர பெண்களுக்கெல்லாம் மனசுல ஒரு சந்தோஷம் அதிகமாவே இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிப்பா. படிப்புல புலிங்கிற மாதிரி இருக்கும் சுட்டி. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் அரிசி கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் நம சிவாய இல்லைன்னா ஓம் நமோ நாராயணா 11 தடவை சொல்லிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா வெளியில போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்ரும். எறும்புகள் சாப்பிட்டாலே உங்களுக்கு அன்னதானம் பண்ற மாதிரி எறும்புகளுக்கு. அதனாலே உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ராசிக்குள்ள சந்திர பகவான் வந்து உங்க ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல இருக்கார். அதனாலேயே உங்க ராசிநாதன் உங்களுக்கு சில பொறுப்புகளை வேடிக்கையாக கொடுப்பார். அந்த வேடிக்கையும் அற்புதமாக நீங்கள் முடித்து ஒரு வெற்றி பாதைக்கு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 துளசியை எடுத்துட்டு உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சார பரமேஸ்வரர். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி ஒரு சந்தோஷமா இருந்தீங்க அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடமாக்கிய பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான். உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில காரியங்கள், தொழில் வியாபாரத்துல ஒரு இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே குறையும். நல்லபடியா இருக்கும். உத்தியோகமும் நல்லபடியா இருக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியா இருக்கும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய வேதங்கள் சற்று ஓய்வெடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அற்புதமான எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு
சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட்டை உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அதை சாப்பிடுங்க, இல்லைன்னா குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமா இருக்குனாலே நான் எச்சரிக்கையா தான் சொல்லுவேன். நீங்க தப்பா எடுத்துட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா நீங்களாம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் என்ன சுவாமி, நாங்கள் டெய்லி உங்களோட பலன் பார்த்துட்டு தான் நான் வெளியில கிளம்புறேன், அப்படி இருக்கும்போது சும்மா ஒரு எச்சரிக்கை மாதிரியாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கணும், ப்ரீகாஷனா இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றதுனால அடுத்த நாள் வயிற்றுக்கு ஏதோ பண்றது முடியல என்ன அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஹோட்டலுக்கு மறுபடியும் போவோமோ? இல்லை யாராவது போனா கூட நம்ம சரியும் போவோமோ? மாட்டோம். எப்பா அங்க போனாக்க ஒரே காரம்பா, சாப்பிட போகாதப்பா, பக்கத்துல இருப்பார் இல்லை எதிர்த்தாப்புல இருப்பார், அங்க போ அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி தான் நான் சொல்றது. என்னன்னா எச்சரிக்கை. இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை அப்படி இப்படி இருக்கும். அதனால பேசுற வார்த்தையில கவனமா இருக்கும். வாகன பயணங்கள் அப்படிங்கும்போது வண்டியை வெளியில எடுக்கும் போதே ஜாக்கிரதையா ஹெல்மெட் எடுத்துட்டோமா, பெட்ரோல் இருக்கா, அடுத்து லைசன்ஸ் அது இது எல்லாம் எடுத்துட்டோமான்னு பார்க்கணும். சரியா? ஏன்னா அங்கங்க போலீஸ் பிடிச்சாக்க ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபைன் கட்டினா கூட பரவாயில்ல, வண்டியை பிடிச்சி வச்சுட்டாலும் வச்சுக்கோங்க, உங்க வேலையெல்லாம் நின்று போயிடும். அதனால எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அப்படியே வாயில போட்டுருக்கோம். காலையில ஸ்வீட்டா இருக்கும். சர்க்கரை ஸ்வீட்டு தானே இது, நான் என்ன சொல்றது கரெக்டா? உங்க மனசுலயும் சந்திராஷ்டமம் இருந்தா கூட ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சூப்பர். இன்னைக்கு கலத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க வச்சதுதான் சட்டம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியா இருக்கும். கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான சூழ்நிலையில் பணிபுரிவீர்கள். அயல்நாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினமும் இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? போடுன்னு போட போறீங்க. ஏன்னா இன்னைக்கும் பகைரோன ரோகசலமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் விடமாட்டார். தொடன்னு உங்களுக்கு சில வேலைகளை கொடுப்பார். அற்புதமா செய்வீங்க நீங்க. அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. குடும்பத்திலயும் சில குழப்பங்கள் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காம இருக்கிறது நல்லது. உத்தியோகத்துல நீங்க வச்சதுதான் சட்டம். உத்தியோகத்துக்கு போற பெண்களுக்கும் இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நீங்க எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும். இன்னைக்கு வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வருவதால் கடன் சுமை குறையும். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்.
எனதுமே தனுசுராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். குழப்பங்கள் எல்லாம் குறைஞ்சிடும். அதே பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார். ஆனா நட்சத்திர சாரம் வேற. அதனால இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். கவலையே படணும். ஆசிட்டிஸ் ஓடிட்டு இருக்கும். இன்னும் சர்வை பண்ற அளவுக்கு லாபம் வரும். கணவன் மனை ஒற்றுமை அற்புதமாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசுல குழப்பம் வந்து போகும். கவலைப்பட வேணாம், எல்லாம் சரியாயிடும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 உலர் திராட்சை எடுத்து வாயில சாப்பிட்டுருங்க கடிச்சு. அதனாலேயே சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் உற்சாகம் உற்சாகம். சூப்பர். இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் அரசாங்கத்துறையில வேலை பார்க்கிறவர்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான். அடுத்தபடியா தொழில் வியாபாரம் இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைப்பதற்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். அடுத்தபடியா அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உற்றார் உறவினர்களின் திடீர் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள் இல்லத்தரசிகள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். மேல் அதிகாரிகள் அனுசரித்து நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் பலிதமாகும் நாள். இன்னைக்கும் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு சந்தோஷம். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். அது உடன்பிறப்புகளின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை அதிரடியாக அறிவித்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித தைரியம் குடிகொள்ளும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இன்றைய தினம் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 கல்கண்டு எடுத்து அப்படியே வாயில போட்டு கடிச்சு சாப்பிட்டுருக்கோ. ஜில்லுன்னு அப்படியே ஊறுதா போறதா இனிப்பா போறதா சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எப்படி இருந்தாலும் அதை விட இன்னைக்கு சூப்பராகவே இருப்பீங்க. மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனை ஒற்றுமை ஜோரா இருக்கு. ஜாலியா வெளியில போயிட்டு வாங்கோ. சரியா? அதே மாதிரி இன்னைக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த விரும்பிய உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். ரொம்ப நாள லோன் கேட்டு இருக்கீங்க, இதோ தரேன் சேலரி அட்வான்ஸ், இப்ப இன்னைக்கு வரும். கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி சில பேருக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வருமானம் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். லாபங்கள் குவியும். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். ஆசிரியர்கள் அவர்களுக்கு நல்ல விதத்தில் சில வேலைகளை கொடுப்பார்கள். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு
எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 வேப்பலை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். அம்பாள் உங்களை காப்பாற்றுவார். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வரத்துக்கு இந்த வேப்பலை உங்களுக்கு ஒரு காரணியா இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.